ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஆர்எஸ்கே இணைய சேவை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நல்ல வாரியம் இதில் வந்துட்டு எப்படி லாகின் பண்ணுறது, அப்படி அவங்களுக்கு லாகின் ஐடி சென்டரில் தான் கொடுத்துருப்பாங்க, அது எங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எப்படி லாகின் ஐடி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு தெரிலனா நீங்கள் பாஸ்வேர்டு எப்படி ஃபர்கட் பண்ணி இது பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயிலாக உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த சென்டருக்கும் போகாமல். அது எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெப்சைட்டில் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா வரையும் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வெப்சைட்டே இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு. இதை ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா லாகின், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், அடுத்தது வந்துட்டு இன்டர் ஸ்டேட் மைக்ரேட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு. இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணுறது தான் இப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு யூசர் நேம் வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்திருக்கும், ஃபோன் நம்பர் அப்ளை பண்ணிவிட்டு அப்லோட் ஆனோடனே மெசேஜில் வந்துருக்கும். இல்லைனா உங்களுக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் சென்டரில் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட்டில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு பதிவு எண்ணுங்கிறது தான் உங்களோட இது யூசர் ஐடி, அதை யூஸ் பண்ணிக்கணும். கடவுச்சொல்லுங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் டிஃபால்ட்டாக எப்போவுமே டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கும். இப்போ 1/1/2000னா 01/01/2000 போட்டால் போதும். அதுதான் டிஃபால்ட் பாஸ்வேர்டு எப்போவுமே கவர்மெண்ட்லேருந்து வருது. சப்போஸ் இன்கேஸ் பாஸ்வேர்டு மாற்றிருந்தாங்கன்னா அந்த பாஸ்வேர்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு சொல்லலை, அப்படி உங்களுக்கு மறந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே ஃபர்காட் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோன்னே இங்கே வரும். இதில் வந்துட்டு அந்த யூசர் ஐடி போடணும். உங்களுக்கு யூசர் ஐடி கொடுத்துருக்கா அதை போட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி போகும். அந்த நம்பரை ஃபோன் நம்பரை என்டர் பண்ணும். அதுக்கப்புறம் சென்ட் ஓடிபின்னு கொடுத்தோன்னே ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணுவீங்க. சப்மிட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாஸ்வேர்டு, ஒரு 7லேருந்து 8 டிஜிட் உள்ள பாஸ்வேர்டு உங்களுக்கு மெசேஜில் வரும். அதுதான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கணும் பாஸ்வேர்டாக. அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டுட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும் உள்ள. இல்லை வந்துட்டு சில பேருக்கு லாகின் ஐடி எங்களுக்கு தெரியல அப்படின்னா, மறந்துருச்சு, இல்லை அப்ளிகேஷன் பண்ண ரெசிப்ட் எங்கே வச்சுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து நோ யர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பதிவு பண்ணும்போது எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பர் கொடுங்க. அந்த ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் கீழே சர்ச்சுன்னு கொடுத்தீங்கனாலே நீங்கள் இந்த ஃபோன் நம்பரில் எத்தனை அப்ளிகேஷன் போயிருக்குது, அதாவது கிளைம்லாம் போட்டிருப்பீங்க, அந்த இதெல்லாம் போயிருக்கும். நீங்கள் எந்த கிளைமே இல்லைனாலும் கீழே உங்களோட ஐடி அப்லோட் ஆன ஐடி நம்பர் இதில் வந்திருக்கும். அந்த ஐடி அதில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். எந்த இது சில இது கிளைம் போட்ட அப்ளிகேஷன் நம்பர் வந்துச்சு போனாலும் இந்த தான் யூஸ் பண்ணிக்கணும். அதை போட்டிங்கன்னா எல்லாத்தோட டீட்டெயில் வந்துடும், என்ன எத்தனை அப்ளிகேஷன் உங்கள் ஃபோன் நம்பர்லேருந்து போயிருக்குதுன்னு சொல்லி. அதில் உங்களுக்கு ஐடியை மட்டும் இங்கே செலக்ட் பண்ணி இல்லைனா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிட்டு திருப்பி அந்த லாகின் பேஜுக்கு வந்தோடனே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டில் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோன்னே இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்துட்டு உங்களோட எல்லா டீட்டெயிலும் இருக்கும். கிளைம் போட்டிருந்தீங்கன்னா கிளைமு, இல்லை என்னென்ன பண்ணியிருக்கீங்க எல்லாமே வரும். இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் எப்போ ரெனியூவல் பண்ணணும், எப்போ எக்ஸ்பிரி ஆகுது, எல்லா டேட்டும் போட்டிருக்குது, என்றைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிங்க எல்லாமே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு பாஸ்வேர்டு வேணும்னா இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வெல்கம், அவங்க பேர் போட்டுருக்கோம், யார் பேரில் அப்ளிகேஷனுக்கோ அவங்க பேர் போட்டுருக்கோம். அதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பாஸ்வேர்டு, அதில் போயிட்டு கரண்ட் பாஸ்வேர்டு, இப்போ உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கலாம், அந்த பாஸ்வேர்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த பாஸ்வேர்டு வேணுமோ வச்சுக்கலாம். இல்லை ஓல்டு பாஸ்வேர்டு வேணும்னா, புது பாஸ்வேர்டு வேணும்னா நீங்கள் ஓல்டு பாஸ்வேர்டு போட்டுக்கலாம், புது பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ, இப்போ வந்துட்டு அந்த ஐடி கார்டு கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஐடி கார்டு தருதுன்னு சொல்லி இப்போ இன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. அதுக்கு வந்துட்டு எப்படி பண்ணால் நீங்கள் எந்த சென்டர்னு போக தேவையில்ல, நீங்களே போதும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு ஃபோனில் இருந்தாலுமே போதும். அதில் சிக்னேச்சரும் ஃபோட்டோவையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்லோட் சிக்னேச்சர் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணனால இப்படி வந்துருச்சு. உங்களுக்கு அதே தான் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா உள்ள ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லும், சைன் அப்லோட் பண்ண சொல்லும். அப்படி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு அப்ளிகேஷன் விண்ணப்ப நிலை இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் காப்பி பண்ணதையும் அப்புறம் ஃபோன் நம்பரு ப்ளஸ் கீழே கேப்சா போட்டு சர்ச்னு கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் உங்கள் சைனு ஃபோட்டோ அப்லோட் பண்ணது வந்துட்டு அப்லோட் ஆயிடுச்சுன்னு தெரியும். அப்லோட் ஆனோடனே உங்களுக்கு வந்து நீங்கள் திருப்பி லாகின் பண்ணி அதில் டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு இருக்கும். அந்த லாகின் போயிட்டு ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணோன்னே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு டவுன்லோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஃபோட்டோ, நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோவோட சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். சம்டைம்ஸ் சர்வர் டவுன் ஆனால் மட்டும்தான் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக வராமல் இருக்கும். சில டைம் மித்தபடிலாம் எல்லாமே கரெக்டாக வந்துடும்.